பண்ண எதுக்குடா 27 கோடி கொடுத்து வாங்கினாங்க? எடுத்தோடனே வரேன்டா. ஏன்பா ஸ்டாய்டிஸ 10 கோடிக்கு விட்டு வந்தீங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தா மைக் கதவுக்கு 11 கோடி கொடுத்து நீங்க ரிட்டன்ஷன் பண்றீங்க. யாராவது தயவுசெய்து சொல்லிருங்க. எனக்கு இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் தான் ஸ்குவாடே போச்சுனா ரிசர்வ் பண்ண வேற ரிக்கி பி கூட ஓப்பனிங்கா ரிசர்வ் பண்ணு. ஆமா. வேற வழி அடிதான் ரெண்டு பேரும் இறக்கி அடிக்கிறா நீ. ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எல்ஐஜி ஸ்குவாடோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. சரவடி சீரிஸ்ல எபிசோட் நம்பர் 7. கைஸ் வெல்கம் டு தி ஷோ. வெல்கம். நரேஷ் ரெண்டு வீடியோல அழகானா இப்பதான் வந்திருக்க. அண்ணன் கல்யாண வேலையில ஒரு பிஸி. டேய் சும்மாடா. டியர் வியூவர்ஸ் நரேஷ் கிளான்ஸ் எல்லாம் வந்திருக்க. அடி சொல்லுங்க. கண்டிப்பா வந்துருங்க. சரி எல்ஐஜில ரிஷப் பண்ண எதுக்குடா 27 கோடி கொடுத்து வாங்கினாங்க? எடுத்தோடனே வரேன்டா. எல்ஐஜி எது தப்பு ப்ரோ. இருங்க. அவர் கேட்ட கேள்விக்கு நான் ஒரே ஒரு டிபேட் வைக்கிறேன். ரிஷப் பண்ண 27 கோடி கொடுத்து எடுத்தாரா? நான் ஓகே. சஞ்சய் கோயங்கர் எடுத்துட்டு நம்ம ஜாகிர் கான் கிட்ட தான் நினைக்கிறேன் இப்படி கை கொடுத்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் வரான்னாரு. ஏன்பா ஸ்டாய்டிஸ 10 கோடிக்கு விட்டு வந்தீங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தோட்டே அப்படியே என்னடா டே சாமி டே எனக்கு ஒன்றும் புரியலடான்ற மாதிரி இருந்துச்சு. காசை எப்படி யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணாங்க. ரிட்டர்ன்ஸ்ல தப்பு ப்ரோ. ஆனா வந்து ரிட்டர்ன்ஸ்ல ஆனா மையர் நீ கேக்குற கேள்வி என்ன தெரியுமா? எல்ஐஜில வந்து ரிசர்வ் பண்ண ஏன் வந்து அவளை கோடி கொடுத்து வாங்கினா தானே எனக்கு தெரிஞ்சு. ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல லாஸ்ட் மேட்ச்ல லாஸ்ட் சீரிஸ் ஞாபகம் இருக்கா? கேஎல் ராகுல் வந்து எல்ஐஜி ஓன கழிவுகளே ஊத்துனார் ஞாபகம் இருக்கா? சோ வந்து நானும் கழிவு ஊத்துவேன். சோ வந்து எதுவும் சொல்லக்கூடாது. அதனாலதான் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிருக்காங்க. இருக்கலாம் மேபி. ஏன்னா அது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சஞ்சய் கோயங்கர் விசஸ் இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஒரு காதல் கதை. எம்எஸ் தோனி கழுவி ஊத்துனா, அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் கழுவி ஊத்துனா. நெக்ஸ்ட் ரிஷப் பண்ட்டுக்கு வெயிட்டிங். ரிஷப் பண்ணி பார்த்தா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ரிஷப் பண்ணி தான் கேப்டனா இருப்பான்னு சொல்லிக்கிறானே அப்படின்னு சொல்லுவான் ப்ரோ. 2 வருஷத்துல கழட்டி விட்டுருவான் ப்ரோ. நீங்க வேற என்ன பாருங்க. நெக்ஸ்ட் சர்க்கிள்ல ரிஷப் பண்ணி இருக்கு. கழி ஊத்து தெரிஞ்சிச்சு யாரை ஊத்துறான்னு. இல்ல நெக்ஸ்ட் இல்லடா நான் இந்த முறை சஞ்சய் கோயங்கார் நம்பர்னா அவரு ரிஷப் பண்ண மேல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒழுங்கா ரிட்டர்ன்ஸ் வந்தா சந்தோஷம். சரி இன்வெஸ்ட்மென்ட்லாம் அதான் ஓகே. ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல வரும் அந்த அளவுக்கு இப்ப கிடையாது. பெஸ்ட் 5 ஃபார் எல்எஸ்ஜி யாரனா எதனா ஒன்னு சொல்லுங்க. அதுல பெஸ்ட் 5 அப்புறம் வரேன் நான். ஃபர்ஸ்ட் நான் ரிட்டர்ன்ஸ்ல தப்பு சொல்ல வரேன். போயும் மைக் கதவுக்கு 11 கோடி கொடுத்து நீங்க ரிட்டர்ன்ஸ் பண்றீங்க. 4 மேட்ச் ஆடுறாரு அதுவே எனக்கு போதும். 4 மேட்ச் 11 கோடி. ஃபாஸ்ட் பவுலருக்கு 11 கோடி. அதுவும் யங்ஸ்டர் அவனுக்கு 11 கோடி. வெளியே பவுலர் வெளியே விட்டு இருந்தா 2 கோடி தாண்டி இருக்க மாட்டான். யாரு? மயங்க் யாதவ். யாரு? மயங்க் யாதவ் ஃபாஸ்ட் ஒரு பவுலர்னா 150ல போறானே அவனை எவனாவது 2 கோடி தாண்டி வாங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா வாங்கிப்பாங்க. கிழிச்சிருப்பான். அவ்வளவு வேகமா? உம்ரான் மாலிக் கூட வேகம். அவனை எவன் ஏத்தான்? இல்ல அருண் வாங்கிருப்பான். வந்து இன்ஜூரி ஸ்கேர் இருக்கு. மயங்க் யாதவ் இப்ப வந்து கம்யூனிட்டி இன்ஜூரி அவனுக்கும் அருண் வாங்கிடுவான். அருணே வாங்கிடுவான். ஆமா அருண் 11 கோடி கொடுத்து தனியா வாங்கிக்குவான். 11 கோடி எல்லாம் ஓவர். 2 கோடி சொல்றியா? அது கொஞ்சம் கஷ்டம். அது தாண்டா சொல்றேன். அவன் 2 கோடி தாண்ட மாட்டான்டா. சரி விடு. இவனுக்கு ரிட்டன்ஷன்ல மயங்க் யாதவ் 11 கோடி, ரவி பிஷ்னாய்க்கு 11 கோடி, நிக்லஸ் பூரனுக்கு 21 கோடி, மொஷின் கானையும் 4 கோடியில. அவனுங்கெல்லாம் வெளியே விட்டு இருந்தாலே அவனை வாங்கியிருக்க மாட்டானுங்கிறான். இதே எனக்கு புரியல. இந்த டீம் நீங்களே சொல்லுங்க. எல்லாருமே பல்கான கோடியில வாங்கிருக்காங்க. எல்லாத்தையும் பெரிய பெரிய காசுல வாங்கலடா. ரிட்டர்ன் சென்ட் பண்ணிருக்காங்க. ரிட்டர்ன் சென்ட் பண்ணதே பெரிய பெரிய காசுல வந்து டம்மி பிளேயர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. சொத்தமான பிளேயர்ஸ் கிடையாது. ஐயோ சாமி. ஆவேஷ் கான் திரும்ப வேற வரான் அதுல எல்எஸ்ஜிக்கு. ஆவேஷ் கான் நல்ல பவுலர்னா, அந்த கிரவுண்டுக்கு நல்ல பவுலர்னா சத்தியமா இல்லடா திரும்ப வரான். அவங்க காசுலாம் சொல்றாங்க. ஆனா வந்து ரிசர்வ் பண்ணி எல்எஸ்ஜிக்கு ஒத்துதான்டா. எப்படி ஒருத்தன்ற? எப்படி சொல்றீங்க மிஸ்டர் நரேஷ்? எப்படி ஒருத்தன்ற? எப்படி சொல்றீங்க? ஆமா கேப்டன் மாறுதுல. இப்ப ராகுல் தூக்கி அதுல போட்டாங்க, இதுக்கு மாத்தி போட்டாங்கல. சோ வந்து கேப்டன் மாறினாலும் இம்பாக்ட் வேணும் இல்லையா? கேப்டன் மாறினா டீமே மாறும். நீங்க கவனிச்சீங்களா? இங்க இருக்கிற கேப்டன் அங்க போய்ட்டு அங்க இருக்கிற கேப்டன் இங்க வந்துட்டான். அதுதான் அது வந்து மாறும் சொல்லல. பெண்டிங் மூமெண்ட்லாம் மாறும். ஒருவேளை வந்து ரிசர்வ் பண்ணதுனால எல்எஸ்ஜிக்கு வந்து உள்ள விட வாய்ப்பு கூட இருக்கு, சொல்ல முடியாது. அவன் கேப்டன் சரிப்பா. சரிப்பா இது உன் பேச்சுக்கு வரேன்ப்பா. ஓப்பனிங் இருப்பா. ஓப்பனிங் இருக்காம எல்எஸ்ஜி ஓப்பனிங் இருக்காம
ஓப்பனிங் இருந்தா எப்படியாச்சும் அவங்க வந்து பார்த்து இறக்குவாங்கடா. பட் வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்கடா. பிளான் பண்ணாம எடுக்க மாட்டாங்களா எப்ப இருந்தாலும். அதுதான் தப்பு பண்ணிட்டாங்க இவனுங்க. ஆக்ஷன்ல தப்பு பண்ணிட்டானுங்க இல்ல நரேஷ். அப்படி பார்த்தா அண்டர் ரிஷப் கேப்டன்சில வந்து டெல்லி எத்தனை வாட்டி குவாலிஃபை ஆயிருக்கு சொல்லு. ஏன்னா கொஸ்டின் கேட்டுருக்க. ஒரு டைம் ஆயிருக்கு. ஒரு டைம் ஆயிட்டாங்க. அது ஸ்ரேயாஸ் ஐயர் இருந்தாரு. ரிஷப் பண்ட் பண்ணி ஒரு டைம் போனாங்க உள்ள. டெல்லி 2 டைம் பிளே ஆஃப் போயிருக்கு. அதுல ஒரு முறை டெல்லி போறதுக்கான முடிவே இருந்தாங்க. மும்பை அந்த மேட்ச் ஜெயிச்சு ஆர்சிபி குத்துட்டாங்க. அது இல்ல நான் சொன்னேன் ரிஷப் பண்ட்க்கு ஒரு டைம் கொண்டு போனான். ஆனா இவனுங்க தப்பு ஒன்னு ரிட்டர்ன்ல தப்பு பண்ணானுங்க, இன்னொன்னு ஆக்ஷன்ல தப்பு பண்ணானுங்க. தேவலாம் ரிஷப் பண்ட்க்கு 27 கோடி வாரியர். எனக்கு இவங்க மிச்சல் மாசம் ஓபனிங்னு சொல்லி எடுத்துறாங்க. இரு முடிச்சிடுறேன் நானு. ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப் அவங்க 2 பேருக்கு சேர்த்து 20 கோடி செலவு பண்ணிருக்கானுங்க. 20 கோடியா? 2 பேரும் சேர்த்து 20 கோடி. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் அவங்க 2 பேர் தான் நம்பி போயிருக்கானுங்க. மோஷன் கான ரீடைன் பண்ணிட்டானுங்க ஓகே. ஆனா மோஷன் கான்லாம் வெளியே விட்டுருந்தா 1 கோடி தாண்டி இருக்க மாட்டான். அவனை தேவலாம் 4 கோடிக்கு ரீடைன் பண்ணி ஆயுஷ் பதோனி இதுல ஒரு டம்மி பீஸ் அவனை 4 கோடிக்கு தேவலாம அவன் 6 அடிக்க மாட்டான் ப்ரோ. 4 கோடியா? 4 கோடிக்கு அவனை ரீடைன் பண்ணிட்டாங்க தேவலாம. யாருமே இல்லையா? எல்லாம் கோர்ட்ல இருக்காங்க. இவன் அன்கேப்ல ரீடைன் பண்ணாங்க. பூரனை 21 கோடி ஜாஸ்தி 18 கோடில பண்ணிருக்கலாம் தெரிஞ்சு பூரன். எந்த மேட்ச்ல இம்பாக்ட் பண்ணானு ஒண்ணுமே புரியலையே. இல்ல நல்லா பண்ணான் லாஸ்ட் ஐபிஎல். இல்ல நிக்கிபி அடிச்சிருவாருனா அந்த கிரவுண்டுக்கு அவர் மட்டும் தான் சூட்டட். அவனை ரிட்டர்ன் பண்ண 21 கோடி ஜாஸ்தி. பர்టిక్యులர் கிரவுண்ட்ல வச்சு ஒரு பிளேயரை வந்து இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கிரவுண்ட்ல வச்சு என்ன பண்ணுவீங்க அப்ப? இன்னொன்னு எல்லாம் பண்ண என்னது மண்டியில இந்த கொண்டைய மறந்துட்டு ஒரு டயலாக் வரும்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ இவனுக்கு பண்ணிருக்கானுங்க. என்ன பண்ணானுங்க, பவுலர் எடுத்துட்டானுங்க, பேட்ஸ்மேன் எடுத்துட்டானுங்க, ஓப்பனர் யார் ஆடுப்பான்னு மறந்துட்டானுங்க. ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன் யாருன்னே தெரியல. 4வதுல இருந்து வேணா இருக்காங்க ஆடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் 3 பேர் யார் ஆடுவா? ரிசர்வ் பண்ண ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யார நிக்கிபி கூட ஓபனிங்கா ரிசர்வ் பண்ணு. ஆமா வேற வழி அடிதான் 2 பேரும் இறக்கி அடிக்கிறான் நின்னோம். நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்லிட்டா, ஆவேஷ் கான ஓபனிங் கொடுங்கன்றேன். ஆவேஷ் கானா ஓபனிங் இறக்கி ஏன்னா சுத்துறதுடா. இருக்குதுல பெஸ்ட் ஃபினிஷர்ரா, பாலே ஆடாம ஃபினிஷ் பண்ணிருக்கான் 4 மேட்ச். தெரியுமா? ஆமா 2 கோடி. என்ன நினைச்சீங்க ஆவேஷ் கான? சரி நம்ம ஜோக்ஸ் அபார்ட் நம்ம இதுக்கு ஸ்குவாட் பாக்க. எனக்கு ஒரு டவுட்னா இவங்க என்ன நம்பிக்கையில மிச்சல் மாஸ்டர் ஓபனிங்னு நம்பி எடுத்தாங்க. அவர் இது வரைக்கும் எந்த ஐபிஎல்லும் ஃபுல்லா ஆடினது கிடையாது. அவங்க காஸ்ட் மிச்சல் மாஸ்டர் ஓபனிங் காமிச்சிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க. அவன் ஒரு டம்மி பீஸ்டா மிச்சல் மார்ஸ். அவன ஆனா மிச்சல் மாஸ் இன்ஜூரி ஆனதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பென் டக்கெட்ட சைன் பண்ணலாம். அவங்க ஒரு ரூமர் வந்துட்டு ஒரே ஆப்ஷன். இப்ப பென் டக்கெட் உள்ள வந்தா தான் இந்த ஸ்குவாட் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங். இத சொல்லு நீ. இத சொல்லு நீ. அத சொல்லு நீ. ஆனா எடுப்பானுங்களா தெரியாது. 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 இல்ல நிஜமா பென் டக்கெட் வந்தாதான், வேற இல்லனா யாரனா ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேன் கண்டிப்பா உள்ள வந்தே ஆகணும். இத பத்தி இந்த ஸ்குவாட பத்தி என்னதான் ரிவ்யூ பண்றது ப்ரோ, எனக்கு ஓபனிங்கே புரியல. டீம் மிடில் ஆர்டர் ஓகே, ரிஷப் பண்ணு, பூரன், இவன் இருக்கான் அவர் என்ன மார்கரம் இருக்கா, சபாஸ் அஹ்மத் இருக்கான், அப்துல் சமத், மில்லர் மெயின், மில்லர் இஸ் த கில்லர். மில்லர் இருக்கான், அவன் ஃபினிஷிங் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம்லாம் இருக்கு பேட்டிங். எனக்கு 1 டவுன் கூட மார்கரம் கூட 1 டவுன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பனிங் 2 பேர் மட்டும் யாராவது தயவுசெய்து சொல்லிடுங்க. எனக்கு இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் தான் இந்த ஸ்குவாடே போச்சுனா ரிசர்வ் பண்ணா கஷ்டமா இருக்குது. 11 சொல்றேன், மனசை தேத்திக்கோங்க சரியா? ஆயுஷ் பதானி அலாங் வித் ஏடம் மார்கரம், வேற வழியே கிடையாது. இததான் பண்ணி ஆகணும் எல்எஸ்ஜி இல்லையா? ஒரு சரி விடு. பவர் ஹிட்டர் வேணும், 6 அடிக்க ஒரே நிமிஷம் இரி என்ன சொல்ல விடு. நான் ஒன்னு சொல்றேன் பாரு, அவனுக்கு ஸ்குவாட தூக்கி அனலைஸ் பண்ணி எவன்டா ஓபனிங் பேட்ஸ்மேன் பார்த்தா யாரும் ஓபனிங் பேட்ஸ்மேன் தெரியல. கொடுத்தா அப்துல் சமத்தை மார்கரம் கூட ஓபன் பண்ண விடுங்க. அப்துல் சமத் வந்து அடிப்பான், அவன் நல்ல ஒரு பவர் ஹிட்டர். பவர் பிளேல உங்களுக்கு அடிக்கணும்னா நீங்க அப்படிதான் பண்ணி ஆகணும். உங்களுக்கு பவர் பிளேயர் ஸ்கோர் வேணும் மாட்டாங்க, அடிக்க விடுங்க. சரி மனசை தேத்திக்கங்க, 11 சொல்லி போடுறேன். அப்புறம் நான் நெஞ்சு வலிக்குதா? மனசு தேத்திக்கிற நெஞ்சை தேய்ச்சிருக்கான். சரி ஓகே
ஓப்பனிங் ஆயுஷ் பதவனி வித் கூட வந்து ஏடம் மார்க்கரம் ஓபன் பண்ணுவாரு. பெண்டா கேட்ட சைன் பண்றேன்னு சொல்லிக்கிறாங்க, பார்க்கலாம். 1 down ரிஷப் பண்டே. நம்பர் 4 நிக்கலஸ் பூரன். நம்பர் 5 டேவிட் மில்லர். நம்பர் 6 அப்துல் சமத். நம்பர் 7 ஷபாஷ் அஹ்மத். நம்பர் 8 மார்க்கரம் தான் ஓப்பனிங். ஓகே. கண்டினியூ. Number 8 Ravi Bishnoi. Number 9 Shama Joseph. Number 10 Akash Deep. Number 11 Avesh Khan. Impact player Mayank Yadav. டீம் ஸ்குவாட் அனலைஸ் பண்ணா இதுதான். பட் வந்து டேவிட் மில்லர் வந்து ஃபினிஷர் அதெல்லாம் இல்ல மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு. மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு. மிடில் ஆர்டர் அடிக்க மிடில் கன் மாதிரி இருக்குது. 3 லெஃப்ட் ஹேண்டர். 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. நிக்கோலஸ் பூரானும் டேவிட் மில்லர் நல்ல பிளேயர். ரெண்டு பேரும் மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு. மிடில் ஆர்டர் செம ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா இவனுங்க ஓப்பனிங் தான் எப்படி பண்ண போறாங்க. ரிசர்வ் பண்றது வந்து எப்ப அடிப்பான்னு தெரியாது. ஓகே, ஆனா அடிச்சா சுத்தி விட்டுருவான். எப்ப அடிப்பான்னு சொல்லு. எப்ப அடிப்பான்னு அவனுக்கே தெரியாது. தெரியுமா? அதான் தெரியாதுன்னு. ஒரு ஷாட் அடிப்பான பேக்ல ஒரு 6 போயிரும். மறுபடியும் அதே ஷாட் அடிப்பா கேட்ச் ஆயிரும். அவ்வளவுதான். அது பிளேயர் திரும்பிச்சுனா பிளேயர் நிக்க வச்சிருவாங்க. வேணும்னே திரும்ப அதே ஷாட் தான் ஆடுவான். கேட்டானா பேக் பேஸ் திரும்பிச்சுனா நான் என்ன பண்ணிட்டேன்னுவான். ஒரே காமெடி சரியில்ல குமார். அப்புறம் ஒரு இதுல வரும்ல தமிழ் கம்பெனி. ஆமா, இதுக்கு இன்சார்ஜ் காம்பீரா இல்ல. என்னது? இல்ல இன்சார்ஜ் கௌதம் காம்பீரா இல்ல. ஒரு மண்ட கோளர் உள்ளவன் லூசு பையன் எப்படி அடிப்பானே தெரியாது. திடீர்னு அடிக்க மாட்டான். அந்த மாதிரி ரிசர்வ் பண்ணு. பவுலிங் அட்டாக் ஓகே ப்ரோ. ஆவேசன் இருக்கான், ஆகாஷ் தீப் இருக்கான். ஆவேஷ் கான ஹெல்மெட் தூக்கி போட்டா அவன் பெஸ்ட் ஃபினிஷர். அத சொன்னேன். அவன்தான் சமார் செல்ஸ் இருக்கான். அப்படி இப்படி இது பண்ணிடலாம். ஸ்பின் அட்டாக் பாத்தீங்கன்னா சபாஸ் அஹ்மத், பிஷ்னாய் இருக்கான். உங்களுக்கு இன்னொரு ஸ்பின் வேணும்னா சித்தார்த் மணிமாறன் சித்தார்த் அவனை உள்ள இறக்கி நீங்க ஸ்பின் அட்டாக் பண்ணலாம். ஆனா மத்தபடி வேற யாரும் இல்ல. வேற சின்ன பசங்க இந்த இமாட் சிங் அவன் வேணா ஓப்பனிங் ட்ரை பண்ணாதான். இன்னும் எல்லாருமே மிடில் ஆர்டர் கோச் பண்ணாங்க உங்க ஸ்டேட்டுக்கு. இன்னொருத்தன மறந்துட்டேன்டா. ஆகாஷ் சிங் ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. மோசின் கான தான் மோஸ்ட் ஓவர் அவங்க பிரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஓல்ட் எல்எஸ்டி பிளேயர். இல்ல நான் இந்தியன் ஸ்பேஸ் அட்டாக்கே உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப சபாஷ் ஜோசப் விட்டுட்டு மோசின் கான், ஆகாஷ் தீப், ஆவேஷ் கான், ஆகாஷ் சிங் இவனுங்களை வச்சே போனாலே பவுலிங் அட்டாக் நல்லா தான் இருக்கு. ஆகாஷ் தீப் அவங்க மெயின் 11ல ஆடுவாங்க. ஏன்னா ஆகாஷ் தீப் 9 கோடி குத்து எடுத்துக்கிறாங்க. 8 அட்டாக் நல்லா இருக்கு. ஃபினிஷிங் ஸ்பேஸ் அட்டாக் எல்லாம் ஓகே. இவங்க வந்து யார் பண்ண நல்லா இருக்கு? சபாஸ் அஹ்மத் போடுவான். பிஷ்னாய் இருக்கான். இவன் பிஷ்னாய் ஒன்லி கூகுளி தான்மா இருக்கடா. மணிமாரன் அதே அடிக்க மாட்டேன்றாங்கடா. இன்னமும் இந்த பேட்ஸ்மேன் புரியலடா. பிஷ்னாய் வந்து கூகுளி மட்டும் தான் போடுவான். லெக் ஸ்பின் போட மாட்டான். ஏன்னா விக்கெட் வாங்குவானே. உங்களுக்கு ஒன்னும் புரியல அவன் பால. அதனால விக்கெட் விழுந்துருக்கு. ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டீமை பத்தி? தரம் சொல்ற மாதிரி இல்ல. பட் ஆனா கொஞ்சம் மிடில்ல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பட் ஆவரேஜ் தான். நானே ஆர்ஆருக்கு வந்து லாஸ்ட் பிளேஸ் கொடுத்தேன் ப்ரோ லாஸ்ட் வீடியோல. தயவு செய்து மன்னிப்பு கேட்குற ஆர்ஆர் ஃபேன்ஸ். எஸ் தண்ட கருமாந்திர டீம் இதுதான்ப்பா. ராஜஸ்தானுக்கு நான் லாஸ்ட் பிளேஸ் கொடுத்தேன் லாஸ்ட் வீடியோல. ஆனா அதை விட மக்கு டீம் இதுதான் இருக்கிறதுல. நீ அப்படி சொல்ற. ஆனா பாப்போம், ராஜஸ்தான் ராயலை விட இது கொஞ்சம் முன்னாடி வரும் நான் நினைக்கிறேன். இந்த டீம் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. முடிச்சிடலாம். லாஸ்ட் பிளேஸ்ல தான் முடிப்பானுங்க. அவ்வளவு சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த ஓப்பனிங்ல வேற யாருன்னா சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா they will be go to the play off ரேஸ் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா நிஜமாவே ஆனா சத்தியமா நான் ஒரே ஒரு சொல்றேன். அந்த 3 பேர் பேஸ் அட்டாக் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கிரவுண்டுக்கு செம்ம ஈக்குவலான பேஸ். அந்த 3 பேரு பேட்டிங் இல்லடா. புரியுதாடா உங்களுக்கு? பவுலிங் இருக்கு. பேட்டிங் உனக்கு பேட்டிங் ஓபனிங் மட்டும் தான்ப்பா. மேபி மிச்சல் மாஸ் அவுட். ரீப்ளேஸ்மென்ட் சைன் பண்ணாங்கன்னா க்ளோஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். ஓபனிங் யாரா இருக்குவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எங்களுக்கு யாரும் தெரியல. உங்களுக்காவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க.